ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தலைவன் தலைவி மூவி வந்து இப்போ செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இல்லையா? இது வந்து திரைப்படத்திற்கான விமர்சனம் கிடையாது, இது நமக்கான விமர்சனம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இப்படி நம்மளுடைய பெற்றோர்களுக்கே அவார்ட் வின்னிங் பேரண்ட் டைட்டிலை வாங்கி கொடுக்கறது நம்ம தான் அப்படின்ட்டு திருவள்ளுவர் அவர்களே நமக்கு வந்து ஒரு 7 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் என் நண்பன் போல யாரும் மச்சான் அப்படின்ட்டு நமக்கு எப்பொழுதுமே ஒரு ரெட் கார்பெட் விரித்து நம்மளை ஒரு மெகா ஸ்டார் மாதிரியே பார்க்கக்கூடிய கூட்டத்தில் நம்ம இருப்போம். ஆனால் ஒரே ஒரு பபுளில் மட்டும் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூவில் ஒரு ஸ்டார் வாங்குறது கூட நம்ம ரொம்ப மெனக்கிட வேண்டியதாக இருக்குது. ஸோ இதனை பற்றிய ஒரு கண்டென்ட் தான் இன்றைக்கு நம்ம பேச போகிறோம். மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமென் ஆர் ஃப்ரம் வீனஸ், ஆத்தர் ஜான் கிரே. இதை படிக்கும் பொழுது இதில் நானும் இருக்கேன், இதில் என்னுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை வந்து நம்மளை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் ஜான் கிரே அவருக்கும் அவருடைய ஒய்ஃப்க்கும் நடந்த சண்டை தான் இவருக்கு வந்து இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கே ஒரு ட்ரிகர் பாயிண்டாக இருந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து தனி ஆள் கிடையாது இந்த உலகத்தில் அப்படின்ட்டு நமக்கு ஒரு மைண்டில் ஒரு சாட்டிஸ்ஃபைடே வரும் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ 10 வருட ஒரு ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் தான் ஒரு ஆணை பற்றிய புரிதல் ஒரு பெண்ணிற்கும், ஒரு பெண்ணை பற்றிய புரிதல் ஒரு ஆணிற்கும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த தலைவன் தலைவி வைப்ஸ் வந்து லைஃப் லாங்காக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு குட் இன்டென்ஷனில் எழுதப்பட்ட புத்தகம் அப்படின்னே சொல்லுவேன்.